ஒரு ஆன்மா வந்து இப்போ ஒரு உடல் வந்து இறக்குதுங்கய்யா, இறக்குது. அதாவது சின்ன வயசுலேயும், ஒரு வயசுலேயும் குழந்தை இறக்குது, 5 வயசுலேயும் குழந்தை இறக்குது, 20 வயசுலேயும் ஒரு இறக்குறாங்க, 80 வயசுல இறக்குறாங்க. இவங்க இந்த இடையில இறக்குறதுக்கு இறந்துறாங்க. இறந்தோடனே இவங்க அந்த இறந்த டயத்தில் கர்மவினை தீருது. அடுத்த ஜென்மத்தில் நீ இந்த உடல் தீருதான் இல்லைங்கய்யா, இந்த கர்ம வினை ஒரு மனிதனுக்கு தீர்ந்து போச்சுன்னா பிறப்புன்றதே ஒன்று இருக்காது. கர்ம மனுஷன் கொண்டு போகிறத இந்த இவ்வளோ பில்டிங் இருக்குது இல்லை, இதெல்லாம் எந்து. ஆனால் நான் போன உடனே இந்த பில்டிங்கெல்லாம் எந்துன்னு தெரியாது. தெரிஞ்சதுன்னா உலகம் விபரீதமாக மாறி போயிடும். அப்போது இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் இதெல்லாம் நினைவு. இந்த உடல் விழுந்து போச்சுன்னா உயிருக்கு அது நினைவு கிடையாது. அப்போது உடல் கூட என்ன வருது அப்படின்னா எந்த பொண்ணோ பொருளோ சொத்தோ சுகமோ பொருளோ பாசமோ எதுவுமே வராது. மனிதன் கூட வரக்கூடியது ஒவ்வொரு மரணத்துலேயும் அவன் செய்த புண்ணியமும் அவன் செய்த பாவம் தான். அதை தூக்கின்னு தான் தெரியுறான். அதுக்கு ஏற்ற மாதிரி பிறப்பெடுக்கிறான், அதுக்கு ஏற்ற மாதிரி மரணம் அடைகிறான். மனிதனுடைய நான் ஏற்கனவே சொல்லிக்கிற ஒரு மனுஷனுக்கு 15 மூச்சு. அந்த 15 மூச்சு அவனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லாத சீராக ஓடிச்சுன்னா அவன் 100 வயசு வரைக்கும் வாழ்வான். ஆனால் அவனுடைய மூச்சு ஒரு நாளைக்கு 20 ஓடிச்சுன்னா என்ன ஆகும்? 100 வயசு வரைக்கும் இருக்கிறவனே 50 வயசில் சாவான் இல்லையா? மனிதனுக்கு பிறப்புக்கும் இறப்புக்கும் வாழ்க்கைக்கும் வாழ வைக்கிறதுக்கும் காரணம் மூச்சு தான் காரணம். இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாது. கடவுள்ன்றது சும்மா சொல்லி ஏமாத்தின்னுக்கிற விஷயம். கடவுள்ன்றதே உன் மூச்சு தான். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், காற்றே கடவுள்னு சொல்லியிருந்தேன். அதனால் உனக்குள்ளே காற்று இல்லைன்னா எந்த கடவுளும் எல்லாத்த விட உலகத்தில் கடவுள் எதுனா சோறு தான். அதனால தான் இந்து மதம் மாதிரி புனிதமான மதம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால தான் சாப்பாடெல்லாம் போட்டு அதுக்கு கற்பூரெலாம் கொளுத்தி அதை ஊழ்ந்து கும்பிட்டுட்டு சாப்பிட்டான். கடவுள் வந்து காப்பாற்றுவார்னு ஒரு 10 நாள் ஒரு ரூமில் போட்டு ஓத்துனேன். கடவுள்லாம் கிடையாதுடா, சோறு தாண்டா கடவுள்னு போடுறவனுக்கு சோறு கொடு, 15 நாள் போட்டு தோற கதுவை. கடவுள் இருந்து வந்து காப்பாற்றுவார்னு செத்து போயிருப்பான். சோறு தொண்ணும் நல்ல தடகாத்தமாக வெளியே வருவான். அப்போது இந்த உலகத்திலேயே கடவுள்ன்றது எதுன்னா ஆகாரம் தான். அன்னம்னு ஒன்று இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இல்லை. போ இப்போ கர்மவினை, இப்போ கர்மவினை வந்து உடம்புல பழம் இருக்கிற தொட்டியும் தான் இருக்குமா? இப்போ நம்ம உடம்புல பழம் இல்லாட்டி இறந்துடுறோம். பழமா? அதாவது உடம்புல சத்து, அதாவது கர்மவினை, அதாவது பாவங்களை தீக்கிற தொட்டி நம்ம உடம்புல சத்து இருக்குது. உடம்புல சத்து இல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம இறந்துடுறோம். அப்போ அடுத்த ஜென்மத்துக்கு பிறக்கிறதுக்கு தான் இந்த உடம்புல சத்து இல்லாமல் சத்து வச்சுக்கின்னு பாவத்தை தீர்த்துடுவியா? பாவத்தை சேர்த்துப்ப அப்படிங்கய்யா. பாவம் தீர்றது உடம்பு பலத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. பாவத்தை செய்தது மனம், உடம்பா செய்தது. இப்போ இங்கே வர சொன்னது உடம்பு வந்ததா உன் மனம் சொல்லிச்சாங்க போக சொல்லி. மனம் தான். அப்போ மனம் தானே பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் காரணமான பொருள், உன் உடம்பு இல்லை. அதுக்கு தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு எதிராக அந்த பொண்ணை லவ் பண்ணணும். இந்த பையன் என்ன பண்ணுவான், அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையனை பிடிச்சிக்கின்னு ஒரு 10, 5 அவங்ககிட்ட கொடுத்து இந்த லெட்டர் அங்கே கூட, அந்த லெட்டர் இங்கே வாங்க அப்படின்னு வாங்கின்னு வருவான். அது பெரியவங்க பார்க்காத வரைக்கும் ஓடின்னு இருக்கும். பெரியவங்க பார்த்தா சாத்துன்னு அந்த பையனை பிடிச்சி சாத்துவாங்க. ஆனால் பாதிச்சது பையன், உதப்படுறது பையன், வருத்தப்படுறது இவன் மனசு. ஆனால் இவன் உடம்பு இல்லை. அந்த மாதிரி உடல் வந்து பாவத்தை அனுபவிக்குது, ஆனால் உடல் செய்யலை, மனம் செய்யுது. ஆனால் உடல் அனுபவிக்கும் போது மனம் வருத்தப்படுது. இதுதான் பிறப்பினுடைய ரகசியம். இப்போ நம்ம இதில் வந்து நம்மளோட பாவங்களை தொலைக்கிறதுக்காக காசிக்கு போகிறாங்க. அங்கே போய் நான் அந்த காய் வாங்கி விட்டேன், இதை வாங்கி விட்டேன், அதோட என்ன பாவம் தொலைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் மாதிரி அதை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போனால் பாவம்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, இப்போது நான் இங்கே தான் பாவ புண்ணியத்தை எல்லாத்தையுமே செய்கிறேன். அதை தீர்க்கணுனால நான் இந்த உலகத்தில் வந்து தான் திரும்ப எல்லாத்தையும் அனுபவித்து அதை முடிக்கிறேன். சரி, அப்போ உண்மையான காசின்றது எது? இந்த உலகமே ஒரு காசியா? உலகமே காசி கிடையாது. காசிக்கு உண்மையான காசிக்கு போனால் பாவம் தீரும். ஆனால் காசின்ற ஊருக்கு போனால் பாவம் தீராது.
உண்மையான காசிக்கு போனால் பாவம் தீர்ந்துடும். ஆனால் இவன் ஊருக்கு காசின்ற ஊருக்கு போகிறதால பாவம் தீராது. அது ஒரு பூமி சம்மந்தப்பட்ட ஊர். அது ஒரு இடம். அங்கே போய் காய் வாங்கி விட்றேன், என் பாவம் தீர்ந்து போச்சு அப்படின்னா யார் பாவமும் எப்படியுமே தீர்க்க முடியாது. எந்த கடவுளாலையும் தீர்க்க முடியாது பாவத்தை. நீ எந்த உலகத்தில் பாவத்தை பண்ணையோ அந்த உலகத்திலேயே நன்மையை செய்யும்போது தான் உன் பாவம் தீருமே தவிர காசியில் போய் நீ காய் வாங்கி விடுறதால உன் பாவம் போகாது. ஆனால் அதனுடைய காரணம் என்ன? இப்போ காசியில் போனால் ஒருத்தன் வண்டக்காய் வாங்கி விட்டுடுவான், என் பாவம் போயிடுச்சின்னுவான். ஒருத்தன் சுண்டக்காய் வாங்கி விடுவான், இவனுக்கு எது பிடிக்காதோ அதை வாங்கி விட்டுட்டா பாவம் போகுமா? காசிக்கு போகுது பாவம் போகிற ஒரு விரலை விட்டு ஒரு கையை வெட்டி காசி ஆற்றுல விடு, பாவம் போவோம். காசியினுடைய நிலை என்னான்னு முதல்ல நம்ம அறியணும். காசி நீர் இருக்குத, இங்கிலாண்டில் 47 வருஷமாக எல்லா நதியினுடைய தண்ணியும் எடுத்து வச்சுருக்குறோம். அதை ஆராய்ச்சி நடத்துகிறோம் இங்கிலாண்டில். ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற நதியினுடைய தண்ணியை எடுத்து அதை எவ்வளோ நாள் வச்சுருந்தா அது என்ன மாற்றம் அடையுதுன்றதை எல்லா நாட்டு தண்ணியும் இங்கிலாண்டில் வச்சு ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆனால் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நதியினுடைய நீரும் மாறுபடுது. அது எடுக்கும்போது இருந்த மாதிரி அது கொஞ்ச நாள் போனோன்னு இன்னும் கொஞ்சம் மாற்றம். ஆனால் காசி நதியினுடைய தண்ணி மட்டும் ஆரம்பத்தில் எப்படி எடுத்தியோ 50 வருஷம் பொறுத்தான் அப்படியே இருக்குதான். அது அவன் சொல்கிறான், இது இந்த இமயமலையில் ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது அப்படின்ட்டு. அது காரணம் என்ன அப்படின்னா, காசி நதின்றது ஒரு புண்ணிய நதி. அது பல மூலிகைகளை கடந்து வருது, அது மேலே இருந்து அந்த நதி தண்ணி. அதில் நீ குளிக்கும்போது உன்னுடைய பாவங்கள் அழிக்கப்படுது அப்படின்ற ஒரு ஐதீகம். ஆனால் காசி நதி நீரினுடைய இதில் இப்போ நீ வட்டி விட்டுன்னுக்கிற, நீ பாவத்தை விட்டணுன்னு போயிட்டு காசி நதியில் குளிச்ச அன்னியோட உன் தொழிலை விட்டுடணும். நீ விட்டுட்டீன்னா அது காசியில் போச்சு பாவம். அங்கே போயிட்டு வந்தோடனே 10 பைசா வட்டிக்கு விட்டுட்டு 20 பைசா வட்டி வாங்க ஆரம்பிச்சுன்னா காசிக்கு போன செலவையும் சேர்த்து எடுத்துன்னு எங்கே போவோம் பாவம்? இதை தான் ரொம்ப அழகாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். அப்போ காசி நதியில் போய் நீராடினா பாவம் போதுன்றாங்களே சாமி, அது போவோம்பா. ஆனால் நீ எப்போ நீராடன? நீ ஒரு கோட்டை கழட்டி மரத்தில் மாட்டுற மாதிரி நீ போய் காசியில் நீராடிட்டு வரும்போது அந்த பாவக்கோட்டை மாட்டிக்கின்னு வந்துட்ட, அப்புறம் உன் பாவம் எங்கடா போச்சு அப்படின்றார். அதனால் மனிதன் மாறுபட்டால் பாவம் போவோம். இவன் இருந்ததை விட மோசமாக போகும்போது இவன் பாவம் எப்படி போவோம்? காசி, முக்குடல், கன்னியாகுமரி இது எல்லாமே சுழுமுனை. இங்கே போனீங்கன்னா எல்லாருடைய பாவமும் எந்த மனுஷனாக இருந்தாலும் பாவம். மீதி உலகத்தில் செய்கிற எதுலேயுமே பாவம் போகாது. பாவம்ன்றது உலகத்துலேருந்து நீ தேடிக்கிந்து பல பேருக்கு துன்பத்தை கொடுத்து, பல பேருக்கு வயிற்று அடிச்சு, பல பேர் வாய் அடிச்சு பாவத்தை தேடிக்கினேன். அந்த பாவத்தை அந்த உலகத்திலேயே நீ புண்ணியத்தை செய்யணுமே தவிர கோவிலுக்கு போகிறதாலையோ இதுக்கு போகிறதாலையோ நதிக்கு போகிறதாலையோ உன் பாவம் தீரா உங்கள்கிட்டவே தான் இருக்கும். இது சுழிக்கு போகணும், உன் பாவம் தீரணுன்னா போகிறதுக்கு வழி தெரியணும். வழி தெரியாத போக முடியாது. இப்போ செயல் மாற்றம், சிந்தனையை மாறணும், எல்லாம் மாறினால்தான் உன் பாவத்தை அழிக்க முடியும். நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன், என் பாவம் போகணும் ஒருபோதும் போகாது. உங்கள்கிட்டவே தான் இருக்கும். எத்தனை பிறவி 100 பிறவி எடுத்தாலும் உங்கள்கிட்ட தான் இருக்கும். சொல்லு. பெரிய ஞானிகள்லாம் இப்போ உன்னோட மனசை மனன்றது ஒன்றையே பற்றி ஊசலாடு, ஒரே சிந்தனையோடு இருன்றாங்க. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, பட்டினத்தார் சொல்கிறாரு, எத்தொழில் செய்தால் என்ன, ஏதவத்தை பட்டால் என்ன, முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை அப்படின்றாரு. அப்போ இது ஒரு நிலை மாதிரி தெரியுது, அது ஒரு நிலை மாதிரி தெரியுது. வேற ஒரே நிலை தான், ரெண்டும் ஒரே நிலை தான். ஞானிகள் என்ன சொன்னால் ஒன்றையே பிடிச்சின்னு ஊசலாடுன்னா இல்லையா? பட்டினத்தார் என்ன சொல்கிறாரு, நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் ஒன்றையே பிடிச்சின்னு ஊசலாடுன்றாரு. ரெண்டும் ஒரு பொருள் தான். ஆகக்கூடிய இந்த மனமாகப்பட்டது கடவுளை நோக்கியே பயணத்தில் இருக்கணும். உலக விஷயங்களில் நீ ஒட்டாமல் செயல்புரியணும், கடவுளை ஒட்டிக்கணும். அதனால்தான் அருமையின் ஆசை அருமை, ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமை.
ஆசை படபட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேன்னா. இந்த பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, ஆசையை எவ்வளோ குறைக்கிறியோ அவ்வளோ புண்ணியம் சேரும், ஆசையை எவ்வளோ வளர்க்குறியோ அவ்வளோ பாவம் சேரும். முறையில் வந்து சொல்லும்போது ஒரு எண்ணமாகவே இரு, ஒரு சிந்தனையோடு இரு, அதுதான் தியானம் அப்படின்ற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்களே, அது அப்போ அது சரியான முறையாக இருக்கும். ஆமாம், அதுதான் சரியான முறை. ஒரு சிந்தனை. எது சிந்தனை? ஏதாவது ஒரு உருவங்களை நினச்சிக்கிறது சிந்தனை இல்லை. அது ஒரு சிந்தனை ஆகாது. 1000 கடவுள்கள் இருக்குது ஊரில், அதெல்லாம் கடவுளா? அதெல்லாம் கடவுளே கிடையாது. உன்னை எது இயக்குதோ அதுதான் கடவுள். அந்த மேலே உன் சிந்தனை இருக்கணும். அதான் உண்மையான ஒரு நிலை சிந்தனை. உலகத்தில் இருக்கிற கடவுள் மேலெல்லாம் நீ சிந்தனை வச்சின்னா அதெல்லாம் கடவுளும் கிடையாது, அந்த சிந்தனையும் செல்லாது. நம்ம சாமிங்க எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த மாதிரி தான் இருக்காங்க, குடும்பத்தோடு இருக்க மாதிரி தான் இருக்காங்க. சரி. ஆனால் இதை போய் வந்து சன்னியாசி மதம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, இதில் என்ன நியாயம் இருக்குது? அறியாதவன் சொல்கிற விஷயம். அறியாதவன் சொல்கிற விஷயம். அது என்னத்துக்கு வச்சுக்குது 2 பொம்பளைய அப்படின்னு. இப்போ ஒரு குடும்பம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆம்பளை பொம்பளை இருந்தால் தான் குடும்பம். சன்னியாசின்றவன் தனியாக சுற்றுறான், மற்ற மதத்துக்காரன் தனியாக சுற்றுறான், சன்னியாசி மாதிரி சுற்றுருவேன். இவன் இந்துக்கள் மட்டும்தான் இல்லறத்தோடு வாழறவன். 2 பொம்பளையை ஏன் வச்சுக்குது அப்படின்னு இவனுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவனுக்கு சக்தி இல்லை. சக்தி இல்லாதால இவன் குறை சொல்லிக்கிட்டு தெரியுறான். ஏன்னா இவன் வந்து மற்ற மதத்தை எவன் ஒருத்தன் குறை சொல்கிறானோ அவனுக்கு கடவுளை பற்றி தெரியாது. கடவுளை பற்றி தெரிஞ்சவன் வந்து இன்னொரு மதத்தை குறை சொல்லவே மாட்டான். எந்த மதத்துக்காரனா அவனாக இருக்கட்டும், குறை சொல்லவே மாட்டான். இங்கே எல்லா கடவுளுக்கும் 2 பெண் வச்சுக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில் இன்ப துன்பம். இன்பம் எங்கடாக்குதுன்னா உலகத்தில் பெண்ணுக்கிட்ட தாங்குது, துன்பம் எங்கடாக்குதுன்னா பெண்ணுக்கிட்ட தான் உருவாகுது. அதனால் 2 பெண்ணை வச்சு இன்பம் ஒன்று துன்பம் ஒன்றுன்னு அடையாளம் வச்சு காட்டியிருக்கிறான். அந்த அளவுக்கு மற்ற மதத்துக்கு அறிவு இல்லை. அதனால் இதை குறை சொல்லிங்கிறான். அவனுக்கு இன்னும் கடவுளை பற்றி புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது. அவன் புக்கை படிச்சுட்டு போகிறவனுக்கு வந்து கடவுளை பற்றி அறிய முடியாது. தனக்குள்ளே 6000 தான் கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க முடியுமே தவிர பாடசாலை இதெல்லாம் வச்சு நம்ம பக்கு படிக்கிறவனுக்கு கடவுளை அறிய முடியாது. அதில் இருக்கிறது தானே அவன் படிச்சுட்டு போகிறான். அப்போ அதில் உள்ள தத்துவங்களை யாரும் எடுத்துக்கிறது கிடையாது, புரியிற சக்தி கிடையாது. புரியிற சக்திக்கு பயணம் பண்ணுறது இல்லை. அவன் வேத நூலுன்னு சொல்லிட்டு அந்த புக்கோடவே நிற்கிறான். அவன்லாம் யாராக இருப்பான்னா வெறி பிடிச்சவனாக தான் இருப்பான், உண்மை தெளிஞ்சவனாக இருக்க மாட்டான். இந்துக்கள் இருக்கிறான்னா புக்கை படிச்சுட்டு இது பண்ணுறான்னா அவன் வெறி பிடிச்சவனாக இருப்பான். கிறிஸ்துவன் அது மாதிரி இருக்கிறான்னா அவன் வெறி பிடிச்சவனாக இருப்பான். கடவுளை தெரிஞ்சவனா கிடையாது. கடவுளை தெரிஞ்சவனுக்கு மதமே கிடையாது. மதம் இருக்கிறவனுக்கு கடவுள் கிடையாது. பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனோட அடிய முடியும் கண்டறிஞ்சிடணும் அப்படின்னு ஒரு இது பண்ணுறாங்க. சரி. ஆனால் 2 பேராலையும் அறிய முடியல. சரி. இதை சொன்னதுக்கான காரணம் வந்து நம்ம அறிவு கேட்டின வரைக்கும் என்னென்னா சிவன் தான் பெரியவர், மற்றவங்களாம் தாழ்ந்தவங்க அப்படின்றதுக்காக சொன்ன மாதிரி தெரியல இது. அப்போ என்ன காரணமாக இருக்குது? இது வந்து அறிவால் நம்மளால் கடவுளை அறிய முடியாது அப்படின்றதுக்காக சொன்ன விஷயமா? இது எதுக்கு எப்படி திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார். இறைவனை யாராலையும் அறிய முடியாது, ஓரளவுக்கு தான் அதை பற்றி பேச முடியும். முழுமையாக அறிஞ்சும் உலகத்தில் யாரும் கிடையாதுறான்றார். அதனால் சொல்கிறார், யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யார் அறிவார் அதன் அகலமும் மிகலமும், வேறறியாமல் விளம்புகின்றேன் என்றார். 3000 வருஷமாக அது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு தேடுறா, கிடைக்கல எனக்கு. அதனால் கடவுள் என்ற விஷயத்தை பற்றி சும்மா வாயில் பேசின்னு போகலாமே தவிர முழுமையான உண்மையான விஷயம் தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லாத பொருள் அது. அதை பற்றி நீ எப்படி முழுசாக தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுவார். அதனால் அடிமுடி அப்படின்னா உன் சுவாசம் கால் கட்டை வரல் வரைக்கும் போகுது, அதே சுவாசம் உச்சி வரைக்கும் போகுது இல்லையா? இது எங்கே ஆரம்பம் எங்கே முடிவுன்னு உன்னால் எங்கே வந்து கண்டுபிடிக்கிறது? அப்போது இந்த ஜீவனாக இருக்கப்பட்டது குழந்தையாக இருக்குது, மனுஷனாக இருக்கிறான். இந்த ஜீவன் முதுமை பெறும்போது அது சிவமாக மாறுது. சிவமாக மாறும்போது அதனுடைய அடிமுடி காண முடியாது மனுஷனால். ஏன்னா பிரம்மானா நீ நானும் தான். பிறப்பை உண்டாக்குறது பிரம்மம், பிறப்பை நம்ம தான் உண்டாக்கிக்கின்னுக்கிறோம். அதனால் பிரம்மான்றது நம்ம தான். அதனால தான் எல்லா தெய்வத்துக்கும் கோவில் உண்டு, பிரம்மாவுக்கு தனியாக ஒரு ஊராக ஒரு கோயில் கட்டுறது கிடையாது.
இப்போ கடல் தண்ணியில் உப்பு அழுக்கு எல்லாமே இருக்குது. ம். அதுலேருந்து சூரியன் வந்து நம்மளோட வெளிச்ச அந்த உஷ்ணத்தை பரப்பி நல்ல தண்ணியை மட்டும் ஆவியாக்கி மேலே கொண்டு போகுது. சரி. அது மாதிரி நம்ம சாதாரண மனுஷங்களால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அழுக்கெல்லாம் நீக்கிட்டு நம்ம தேவையானது நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்து வாழ முடியுமா? முடியும். அப்படி வாழறவன் தான் மகானன்னு பேர். அப்படி வாழாதவனுக்கு மனுஷன்னு பேர். ஏன்னா உலகம்ன்றது நன்மை தீமை உடையத்தான். வெறும் நன்மையும் கிடையாது, முழுக்க தீமையும் கிடையாது. இது ரெண்டுலேயும் வாழறவன் சராசரி மனுஷன். ஆனால் நன்மையில் மட்டும் வாழணும்னு நினைக்கிறோம், அந்த உலகத்தை விட்டு ஒதுங்கி ஆகணும். ஒதுங்கி அவன் வடிகட்டி அவன் சுத்தமாக நன்மையில் மட்டும் வாழறவன். கடல் தண்ணி எப்படி ஆவியாக அதை உப்புலேருந்து கரைச்சி ஏற்றும் போதோ அதே மாதிரி தீமையிலேருந்து இவன் விலகி நல்ல பொருளாக மாறுவான். அது மகானால் மட்டும்தான் முடியும், எல்லா மனுஷனாலையும் முடியாது. இப்போ அவங்க வழிகாட்டியாக நமக்கு இருக்காங்க. அந்த வழிகாட்டிகள் தான் பல ஆயிரம் இது வழிகாட்டி சொல்லி வச்சுக்கிறாங்க. ஆனால் அது மனுஷன் அறிவுக்கு எட்ட மாட்டேன், அதில் பயணம் பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? இவனுக்கு ஆசை, பேர் ஓணும் புகழ் ஓணும் அப்படின்றவனுக்கு அது சாத்தியப்படாது. இப்போ நம்மக்கிட்ட கூட பல ஆயிரம் பேர் வந்து உபதேசம் வாங்கிக்கிறான். யாராவது அந்த ஞான பாதையில் முழுமை பெறான்னா முடியல. காரணம் ஏன்னா அவனுடைய ஆசைகள் அதுக்கு தடை போடுது. அதனால் அது முழுமையாக போக முடியல. யாரோ ஒருத்தன் போகிறான் அதுக்கு. அதனால் எல்லாராலையும் போயிட முடியாது. ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா, எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து உன்னுடைய உயிரை நினைப்பில் வச்சுக்கோ. அந்த உயிராகப்பட்டது தான் பிறப்பெடுத்துக்கினுக்குது, மற்றது எதுவும் இல்லை. அந்த உயிருக்குள்ள நினைவுகளை உண்டாக்கும் போது நீ எத்தனை பிறப்பெடுத்தாலும் மனிதனாக பிறப்ப மற்ற நினைவுகள் உனக்கு அதுலேருந்து வரும். உடல் மேலே நினைவுகள் வைக்கும்போது அந்த உடல் வந்து மண்ணில் அழிய போகுது, அந்த உடலோடு அந்த நினைவுகள் அழிஞ்சிடும். இப்போ மகான்களை ஞானிகள்லாம் வணங்கும் போது அவங்க வாழ்ந்த முறையை தான் நம்ம எடுத்துக்கணுமா? முதல்ல அவங்க வணங்கி போடுறாங்க, ஏதோ வணங்கிட்டு போனால் போதும், அதுக்கான ஏதோ சக்தி கிடைக்கும். அப்படி தான் சக்தியெல்லாம் கிடைக்காது. மகான்கள் ஒன்றும் பைத்தியக்காரன் கிடையாது. மகான்களை நீ வணங்குறது மரியாதைக்கு. மகான்களை வணங்குறது உன் பக்தி கோசம். மகானுக்கும் உன் வணங்குதலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் மகான்கள் வாழ்ந்த வழியில் நீ உன்னால் பயணம் பண்ண முடியாது. அதனால் நீ வணங்கிட்டாவது போ அப்படின்றது தான் இந்த பிரச்சனை. இப்போ புளிய மரத்தில் பூ பூத்து காய் காய்த்து பழம் ஆகும்போது எல்லாம் தனித்தனியாக ஆகுது. இது வந்து தானாகவே நடக்குது. காயாக இருந்து பிரிக்க முடியாத ஒரு நிலையிலேருந்து அதுவே தன்னை தானே பிரித்து வந்துடுது. இதே போல் இந்த உலக வாழ்க்கையிலேருந்து மனுஷனால் வாழ முடியுமா? வாழ முடியும், வாழ்ந்தவன் உண்டு. இப்போது பட்டினத்தார் வந்து சாதாரண பணக்காரன் கிடையாது. எண்ண முடியாத கோடி, ராஜாவை விட பெரிய பணக்காரன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பற்றற்று வந்தான். அது மாதிரி வாழ முடியும். ஆனால் அது மாதிரி எல்லாராலையும் வாழ முடியாது. யாரோ கோடியில் ஒருத்தனால மட்டும்தான் வாழ முடியும், எல்லாராலையும் வாழ முடியாது. எல்லாராலையும். அதனால்தான் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்லுவார் காலாஸ்ரீயில், சாமி நாங்கள்லாம் உங்களை மாதிரி ஆகணும் போது, என்ன மாதிரி எல்லாரும் ஆகணும்னா ஞானிகள் பிறகு வழி இருக்காது. ஆனால் நல்ல தூய்மையான பக்தி பண்ணுங்க, புனிதமான பக்தி பண்ணுங்க, உங்களுக்கு இறைவன் நல்ல வழியை காட்டுவான். ஆனால் எல்லாரும் நான் போகிற பாதையில் வரணும்னு விரும்பாதீங்க அப்படின்வார். அது மாதிரி எல்லாராலையும் முடியாத விஷயம். ஆனால் யாராலையுமே முடியாதுன்றது இல்லை, எல்லாராலையும் முடியாது. அந்த மாதிரி வாழ்ந்தவங்க 1000 பேர் உண்டு, எத்தனையோ மகான்கள் உண்டு. அப்போ நம்ம இது முயற்சி செஞ்சால் அதுக்கான பலன் இருக்குன்றீங்க? கண்டிப்பாக. இந்த பிறவியில் இல்லைனாலும் ஏதோ ஒரு பிறவியில் அந்த நிலையை நீ எட்டலாம். இதுக்கு வள்ளலார் ஒரு சாட்சி. வள்ளலார் சொல்லிட்டு போகிறாரு, தாளிடுங்க கடைசி நாள் இது அப்படின்னு போகும்போது அங்கே இருக்கிற அவருடைய பக்தருங்க கேட்குறாங்க, சாமி எங்களெல்லாம் இப்படி விட்டுட்டு போகிறீங்களே, நாங்கள் எப்படி உங்கள் நிலைக்கு வர்றதுன்னும் போது அதுக்கு சொல்கிறாரு, நல்ல தூய்மையான பக்தி பண்ணுங்க. நானும் இந்த ஒரு பிறவியில் முடிக்கல, பல பிறவி எடுத்து வந்து தான் முடிக்கிறேன். அது மாதிரி நீங்களும் ஒரு பிறவியில் முடிப்பீங்கன்றார். அதனால் உயிர் மேலே இறைவனுடைய எண்ணத்தை எவன் ஒருத்தன் வைக்கிறானோ அவன் ஒரு நாளைக்கு ஞானியாக மாறுவான். உடல் மேலே எவன் ஒருத்தன் பகுட்டுக்கு ஞானம் வைக்கிறானோ உடல் மேலே, அவன் இது ஒன்றுத்துக்கு உதவாத போகும், மண்ணோடு போகும். பட்டினத்தார் ஒரு பாட்டில், கண்டார்க்கு பெண்ணல்லவோ காணார்க்கு காமமடி அப்படின்றாங்க. வழக்கமாக ஒரு பொண்ணை பார்த்தா தானே காமம் வரும். ஆனால் இவர் காணாததுனால காமம் வருதுன்றாரு.
அப்போ எதை பார்க்காதனால காமம் வருது மக்களுக்கு? இதே பாட்டை அகப்பை சித்தரும் ஒரு இடத்துல சொல்லுவார் இல்லையா? அவர் கூட சொல்கிறாரு இதே வார்த்தையை. காரணம் என்ன அப்படின்னா, கடவுளை யார் ஒருத்தன் பார்த்தானோ அத்தனை பேருக்கும் உலகத்தில் இருக்கிற பெண்ணெல்லாம் தாயாகவே தெரியவா. கடவுளை எவன் ஒருத்தன் பார்க்கலையோ அவனுக்கெல்லாம் பெண்ணை பார்த்தா காமமாக தான் இருக்கும் அப்படின்றார். ஒரு மனுஷனுக்குள்ளேயும் சிவசக்தி சொரூபம் இருக்குது. ரெண்டு இருந்தால்தான் ஏக்கம். ஒன்றா இருந்தால் ஏக்கமே கிடையாது. எந்த கடவுள் வழிபாடாக இருந்தாலும் சரி, மனித வழிபாடாக இருந்தாலும் சரி, ரெண்டு வகையான செயல்கள் தான். உன் உடல் உயிர் இல்லைன்னா நீ எங்கே கடவுள் வழிபாடு? ஒரு பெண்ணு ஆணை இல்லைன்னா எங்கே குடும்ப வழிபாடு? ரெண்டு பொருள் சேர்ந்தால் தான் ஏக்கம். ஒரு பொருளாக இருந்தால் ஏக்கமே கிடையாது. இப்போ உலக இயக்கத்துக்கு வெளியே தேடுறாங்க. ரெண்டு பொருள் வேணும். உலக இயக்கத்துக்கும் ரெண்டு பொருள் வேணும். ஆகாயம் ஒன்று, பூமி ஒன்று இருந்தால் தான் இயங்கும். ஆகாயம் இல்லாத பூமி இயங்காது, பூமி இல்லாத ஆகாயம் இயங்கினாலும் யாருக்கும் தெரியாது. அதனால் இருபொருள் இயக்கம் தான் உலகமே. இறைவன் இந்த இருபொருள் இயக்கத்தை கடந்து நின்றான். அதனால் அவனுக்கு பேர் ஏகன்னு பேர். இந்த உலகமே அவன் கொடை கீழே தான். அவனுக்கு வந்து ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது. அதுதான் இறைவன். ஜாதி மதம் இருக்கிறதுலாம் இறைவன் கிடையாது. அதெல்லாம் இறைவன் சொல்லவே கூடாது. அது அமைப்புகளை வச்சுக்கின்னு பொழப்புக்காக நடத்துகிற விஷயங்கள். அது சொரூபத்தை தனக்குள்ளே கண்டாங்கன்னா அவங்களுக்கு காமம் இருக்காது. சக்தின்றது உடல், சிவம்ன்றது உயிர். இது ரெண்டு இருந்தால்தான் ஏக்கம். ஒரு உடம்பு செத்து போயிருந்தால் என்ன பண்ண போகிற அதை வச்சுன்னு? உயிர் உடலை விட்டு வெளியே போச்சுன்னா அது என்ன பண்ண போகுது? ஒன்றுமே இருக்க. ரெண்டு இணைஞ்சால்தான் ஏக்கம். மாணிக்க வாசகர் வந்து அவருக்கு வந்து கடவுள் சிந்தனைன்றது வரும். எப்படி வந்ததுன்றாருன்னா, நானும் ஒவ்வொன்றுத்துலேயும் தப்பிச்சு வந்தேன்பா. அம்மா கருவில் நான் போனேன், இல்லை நான் போகலன்னா வேறு யாருன்னா போயிருப்பாங்க, எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கோம். இந்த மாதிரி நான் செல்வத்துக்குலாம் தப்பித்தேன், வறுமையிலேருந்து தப்பித்தேன், படிப்புலேருந்து தப்பித்தேன் அப்படின்னு ஒரு ஸ்டேஜாக சொல்லிட்டு வரேன். நான் இதிலெல்லாம் தப்பிச்சு வந்து தான் அந்த கடவுள் என்ற அந்த நிலையை வந்து நான் உணர்ந்தேன் அப்படின்றாரு. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ராமானுஜர் மாதிரி வரவங்க எல்லாருக்குமே வந்து உபதேசம் கொடுக்குறீங்க. அந்த நிலையை அனுபவிச்சாங்களா இல்லையோ அப்படி தெரியலைன்றாங்க. அப்போ அதுக்கு காரணம் எதனா இருக்குது? அப்போ காரணம் என்னன்னா, ஒரு பணக்காரன் உண்மையான பணக்காரனாக இருந்தால் அந்த பணக்காரன் 10 பேருக்கு தானம் பண்ணணும். அவன் தான் பணக்காரன். அவன் தானம் பண்ணாத அவன் கையில் கோடி கோடியாக வச்சிருந்தாலும் அவனுக்கு பேர் பணக்காரன் கிடையாது. அதே மாதிரி ஒரு குருன்னு இருந்தால் அவன் வரவன் என்ன பண்ணுறான், செய்கிறானா செய்யல தெரியாது. ஆனால் இவனுடைய கடமை அவனுக்கு உபதேசம் கொடுக்கணும். அது அவனுடைய பாவ புண்ணியத்தை பொறுத்து இருக்குது. அதை அனுபவிக்கிறதும் அதில் பயணம் பண்ணுறதும் அதை அதோட விட்டுறதும் அது அவனை சம்மந்தப்பட்டது, நம்மளை சம்மந்தப்பட்டது. ஆனால் நம்மளுடைய கடமை ஒவ்வொருத்தனுக்கும் வழியை காட்டணும், உண்மையை சொல்லணும். அதனால் நம்ம உண்மையை சொல்கிறதால அவன் எடுத்துப்பான்லாம் நம்பக்கூடாது. ஏன்னா எடுத்துக்க மாட்டான். அதனால் நம்மளை நாடி வந்தான். நம்ம போய் வீடாக போய் நான் உபதேசம் கொடுக்குறேன்னு சொல்கிறது இல்லை. நம்மளை தேடி வந்தால் கொடுக்குறோம். ஆனால் தேடி வந்தால் கொடுக்கணும். அந்த மாதிரி எப்படி பணக்காரன் பணத்தை கொடுத்தா அவனுக்கு பேர் வள்ளலோ, அது மாதிரி ஒரு மகான் வந்து உபதேசம் கொடுக்கும்போது அவனுக்கு பேர் குருன்னு வருது. அதனால் கொடுக்கணும். அப்போ ஒரு குருவானவர் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஏற்ற தாழ்வு ஜாதி மதம் பார்க்கக்கூடாது. இப்போ நம்மக்கிட்ட கிறிஸ்டினுங்க உபதேசம் வாங்கிக்கிறாங்க, முஸ்லீமுங்க உபதேசம் வாங்கிக்கிறாங்க, ஐயருங்க உபதேசம் வாங்கிக்கிறாங்க. நான் யாரையுமே எந்த ஜாதின்னு கேட்க மாட்டேன். அவன் எந்த ஜாதி அந்த எனக்கு என்ன பற்றி பொண்ணாக கொடுக்க போகிறேன், இல்லை அவங்க வீட்டில் பொண்ணாக கட்ட போகிறேன். எனக்கு தேவை நல்ல மனுஷன். அது மட்டும்தான் நான் பார்ப்பேனே தவிர ஜாதி மதம் பார்க்கறது கிடையாது. வந்து பனை மரத்து மேலே உக்காந்தா கூட அது அதோட உயரத்துக்கு அது பார்க்க மாட்டேங்குது. எப்போவுமே அது கீழே இருக்கிற பொருளையே பார்க்குது. அதுக்கான உணவு தேவையான இருக்குது. ஆமாம். அந்த மாதிரி மனுஷங்களுக்கும் வயசுக்கு ஏற்ற அந்த பக்குவம் இல்லாமல் எப்போவுமே அந்த கீழ்நிலையிலே இருக்கிறாங்களே, அவங்க மாறணுன்னா என்ன பண்ணுறது? மாறுறதுக்கு தான் பல மகான்கள் பல உண்மைகளை சொல்லிக்கிறான். ஆனால் இவன் அந்த உண்மையில் போனால் இவனுக்கு சிரமமாக இருக்குது. அதனால் பகுற்றில் போய் உட்காந்துக்கிறான். அந்த பகுற்றில் உட்கார்றது தான் மதமாற்றம். ஏன்னா இது கஷ்டம். அதனால் இதுக்கு வர முடியாது. கூட்டமாக கூடி கும்மி அடிக்கிறது தான் மதமாற்றம். அது ஈஸியாக இருக்காங்க. ஈஸி. ஏன்னா இதில் ஒரு கஷ்டமும் கிடையாது. போகலாம் வரலாம், இருக்கிற மாதிரியே இருக்கலாம். இப்போ கூட என்ன சொன்னாங்க, தலையெல்லாம் வலிக்குது சாமி, நெத்தியெல்லாம் புடுங்குது அப்படின்றாங்க. இதை மற்ற இதில் போக மாட்டோம், பக்தியில் போனால் வருமா? வாய்ப்பில்லை, வராது, வாய்ப்பு கிடையாது. அப்போது மாறுது இல்லை. இந்த மாற்றத்தை அவன் விரும்பணும் இல்லை, விரும்ப மாட்டான். அது அவனுக்கு உபதிரமாக இருக்கும்.
வேணால் சொல்லுவான், நான் கடவுளை தேடுறேங்க, கடவுளை வழிபடுறேங்க. நான் ஒருபோதும் கடவுளை வழிபட முடியாது. கடவுள்ன்றது இந்த உடலோ மனசோ வழிபடுறது இல்லை, ஆன்மா வழிபடணும். ஆன்மா வழிபடணும்னா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. கடவுளை எது வழிபடும்? அப்பா அம்மா செய்த உடலை போய் கடவுளை வழிபடும், யோசிக்க வேணா. ஆனால் இவனுக்கு அதானே தெரியும், அதனால் அது மாதிரி கும்பிட்டுன்னு போயின்னுக்கிறான். அது எப்படின்னா போய் போகிறான், நமக்கு என்ன போச்சு? சரி, மனுஷங்களுக்கு வந்து ஒரு குடும்பம், குழந்தை, குட்டி இருக்குது. ஆனால் இவங்களே படாத பாடுபடுறாங்க. இறைவன்றவன் இவ்வளோ பெரிய உலகத்தையும் படைச்சிட்டான், அதில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான உயிர்களையும் படைச்சிட்டான். சரி, ஆனாலும் எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு எழுதினவங்களும் அவன் வந்து ஆனந்தமாக இருக்கிற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கி தேதியில் வந்தவங்களும் இறைவன்றவன் எப்பவுமே ஆனந்தமாக தான் இருக்கிறான் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. அப்போது மனுஷனுக்கும் இறைவனுக்கும் எந்த பொருள் இல்லாதனால இவன் கஷ்டப்படுறான், அவர் எப்பவுமே ஆனந்தமாக இருக்கார். இப்போது ஒரு மனுஷனை மகானுன்னு சொல்கிறோம், ஒரு மனுஷனை ஞானின்னு சொல்கிறோம். ஏன் சொல்கிறோம்? மனுஷன் தானே சொல்லணும், ஏன் மாற்றி சொல்கிறோம்? ஒரு மேல்நிலை வந்துட்டு அவருடைய நிலை மாறி போச்சு, ஆனந்தமான நிலையில் அவர் வாழ்ந்துன்னுக்கிறார். அதனால் அவரை மகானுன்றோம், அவரை ஞானின்றோம். ஆனால் இந்த மனுஷனுடைய நிலை உயரவே இல்லை, தாழ்வான நிலைக்கு போயின்னுக்குது. அதனால் இவனை மனுஷன் சொல்கிறோம். அப்போ அந்த மனம்தான் அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த கஷ்டன்றது உலகம்ன்றது மனம் சம்மந்தப்பட்டது, கடவுள் சம்மந்தப்பட்டதோ இல்லை ஆன்மா சம்மந்தப்பட்டதோ கிடையாது, மன சம்மந்தப்பட்டது. மனம் எதை விரும்புதோ அதில் போய் விழும். அது நன்மையா தீமையா உண்மையா பொய்யானே யோசிக்காது, அதுக்கு பிடிச்சது அதில் போய் விழுந்து போச்சது. அதான் அதனுடைய செயல். சிவபெருமான் வந்தாராம். சிவபெருமான்கிட்ட அசுரங்கள்லாம் பாருங்களேன், தேவர்கள்லாம் வரலாம் வாங்க மாட்டாங்க. ஆனால் யார் வாங்குவாங்க அப்படின்னா அசுரர்கள் மட்டும்தான் வர வாங்குவாங்க. சரி, வர வாங்கினா நான் அதை காப்பாற்றிக்கிறான்னு பார்த்தா அவன் காப்பாற்றவே மாட்டான். வரம் வாங்கின உடனே அவனுக்கு உள்ள இருக்கிற ஆணவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வாங்கிட்டேன், இனிமேல் என்ன இருக்குது அவர்கிட்ட. பார்க்கடலில் கடையிறாங்க. பார்க்கடலில் கலைஞ்ச உடனே ஒரு ஒரு பொருளாக வந்தது. வாங்கினதும் ஒரே சந்தோஷம். லட்சுமி வரா, யார்? திருமால் தள்ளிப்பட்டார். கோமாதா வரா, அதை ஒருத்தர் எடுத்துட்டாரு. இந்த மாதிரி வஜ்ராயுதம் ஒரு பொருளாக வருது. அவங்கவுங்க தேவர்களாக எடுத்துன்னு போயினே வராங்க. கடைசியாக ஒரு பொருள் வந்தது, அதை பார்த்த உடனே எல்லாம் ஊந்து வச்சுன்னு ஓடுறான். ஏன்பா நீங்கள் தான் அமரர்களே, நீ அமரர்னா என்ன அர்த்தம்? சாகா வரம்பட்டவர் தானே அமரர்கள். எல்லாத்தையும் ஆசைப்பட்டீங்களே, வந்ததெல்லாம் எடுத்துன்னு ஓடினீங்களே யாருன்னு சொல்லாமல், இதையும் கொஞ்சம் வாங்கிங்க அப்படின்னா, ஐயா எங்களால் முடியாதுங்க, அதுக்கெல்லாம் ஒருத்தனுக்கு இச்சவாயா அப்படின்ற மாதிரி ஆழகால விஷம் வரும்போது எல்லாரும் விழுந்து அடிச்சு ஓடினான். யார் அதை வாங்கினான்? பார்க்கடலை கிடைக்கும் போது உலக பொருளெல்லாம் வந்தது, அதெல்லாம் வேணான்னு ஒருத்தன் உக்காந்துருந்தான். அதெல்லாம் யாரையும் காப்பாத்தாரா தெரிஞ்சு ஒருத்தன் உக்காந்துக்கிறான், எதுவுமே வேண்டான்னு. ஆனால் ஆசைப்பட்டவன்லாம் அடைஞ்சிட்டான். ஆனால் ஆழகாலம் விஷம் வந்த உடனே அவன் தான் எதுவும் வேணான்னு எவன் உக்காந்துருந்தானோ அவன் தான் கொடுப்பான், நான் வாங்கிக்கிறேன், உங்களால் முடியாது, அந்த சக்தி உங்களுக்கு இல்லைன்னா அவன் தான் வாங்கி அள்ளி அணைச்சிக்கிட்டான். அந்த மாதிரி 1000 சோதனைகள் வந்தாலும் குருநாதனை நம்பி நின்னா, ஆழகால விஷயம் வந்தாலும் நம்ம குருநாதர் அதை தாங்கி கொடுப்பாருன்ற அந்த தைரியம், தெம்பு, உண்மை நமக்கெல்லாம் இருக்குது. இதே தான் அவங்களுக்கும் சொல்லி அமிச்சேன். சரிங்களா? பாடம்ன்றது நம்மளை பக்குவப்படுத்துது சார். பக்குவம் படுத்தாமல் நான் அதை வாங்கிட்டேன் இதை வாங்கிட்டேன், என்ன அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்கன்றதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. ஒரு அம்மா அப்பா ஒரு புள்ள நல்ல வேலையை பண்ணால் என்ன பண்ணுவாங்க? ஒரு 10th பாஸ் ஆகிட்டான்ப்பா, ஊர் ஃபுல்லாக போய் என் புள்ள 10th பாஸ் ஆகிட்டான், என் புள்ள 10th பாஸ் ஆகிட்டான்னு சாக்லேட்லாம் கொடுப்பாங்க, லட்டு கொடுப்பாங்க. ஆனால் அதே புள்ள இன்னொரு புள்ள ஃபெயில் ஆகிட்டான், ஊர் ஃபுல்லாக போய் லட்டு கொடுப்பாங்களா? சாக்லேட் கொடுப்பாங்களா? வாய்க்கு வந்து சொல்ல விட மாட்டாங்க, சொன்னால் அசிங்கமாயிடுமேன்னு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சீடை ஒரு நல்ல நிலையில் வந்தால் ஒரு குருநாதருக்கு ஒரு சந்தோஷம், நல்ல நிலையில் வந்துட்டான்பா அப்படின்னு பாராட்டுறாங்க. உன் போதாத காலம் உன் விதி திரும்ப மேலே ஏறினதை திரும்ப கொண்டு வந்து கீழே சேர்த்தும் போது அப்போ அதே குருநாதர் என்ன பண்ணுவார்? யாருக்கிட்டும் சொல்ல மாட்டார், அதை தான் படித்து சொன்னேன்னு என்ன சொல்லுவார்? எனக்கு எவனோ சீடனே கிடையாது. ஏன்னா ஏனில ஏறிட்ட பாம்பு கொத்தினான்னு திரும்பி கீழே வந்துடுவேன். எது வரைக்கும் பாம்பு கொத்தம்?
பரமனை போய் சேர வரைக்கும் பாம்பு கொத்தும். பரமனை போய் சேர வரைக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஆசை எங்கேயா துளிர்ந்துச்சு, எனக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணம் வந்தால் ஏறின மாதிரியே இறக்கிட்டு வந்து கீழே சேர்த்துடும். அந்த வல்லமை அந்தந்த பாடத்துக்கே இருக்குது. அதனால் பாடம் பண்ணுறவங்க இவ்வளோ விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். எல்லாம் என்னைய மாதிரி இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு எங்கேயுமே அவனை பார்க்கவே முடியல. இந்த உலகத்தை யார் படைச்சான்? இறைவன் தானே படைச்சான். ஒரு வீடு கட்டுறேன் நான், வீடு கட்டினவுடனே என்ன பண்ணுறான், அந்த வீட்டில் நான் தான் வாங்குறேன். வாடுறது இல்லாமல் என்ன பண்ணுறான், ஒரு போர்டு, ஒரு கல்வெட்டுக்கு வந்து இது இன்னாருடைய வீடுன்னு போர்டு வச்சுக்கிறோம். தியாகராஜன் இல்லம், செல்வம் இல்லம். எது நான் கட்டின வீட்டுக்கு 4 நாளுக்கு பெருமானம் இல்லாத வீடு அடுத்த 50 வருஷம் பற்றி இருக்குமான்னு தெரியாது. அந்த வீட்டுக்கு இது நான் தான் கட்டினேன்னு ஒரு அடையாளத்தை எதிர்பார்க்குறோம். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை படைச்சிட்டு எங்கேயாவது அவனோட லெட்டர் இருக்குதா, நான் தான் இதை படைச்சேன்னு எங்கே எழுதிக்கிறானா? இல்லையே. எல்லாத்தையும் படைச்சிட்டு எதுவுமே எனக்கு வேணான்னு ஒருத்தன் இருக்கிறானே, அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே படைக்காம நான் எப்படி இருக்கணும்? எதுவுமே எந்த இல்லை, இங்கே எல்லாத்தையும் வாட கொடுத்துருக்குறான், அனுபவிக்க கொடுத்துருக்குறான். அறிவு வரணுமேனு இவ்வளோத்தையும் கொடுத்தான்ற அறிவு எனக்கு இருந்தால் நான் எங்கேயும் தடுமாறவே மாட்டேன். அப்போ இந்த பாடம் இவ்வளோ விஷயத்தையும் நமக்கு கற்றுக் கொடுத்தா நம்ம நிலை தடுமாறாது. கல் மாதிரி கற்பகிரகத்திலே இருப்போம், இல்லைன்னா குப்பை மாதிரி காற்று அடித்தா எங்கே வேணால் போவோம். குப்பை மூட்டிலையும் இருக்கும், கோபுரத்துலேயும் போவோம். கோபுரத்தில் இருக்குதுன்னு ஆசைப்பட்டதுன்னா ரொம்ப நாள் நிற்காது, அடுத்த காற்றுக்கு அது திரும்ப கீழே வந்துடும். அப்போது எங்கேயுமே நமக்கு ஆணவம் வந்துடவே கூடாது. யாராவது வாயை விட்டு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு யாராவது சொன்னால் யாரும் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. அதை யாராவது பண்ண முடிஞ்சால் அதை யாருமே சொல்ல வேண்டிய முடியவும் முடியாது. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், சாமி நான் முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன் அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு. அப்போ கூடிய சீக்கிரம் போகிறதுக்கு உனக்கு நேரம் வந்துச்சுன்னு சொன்னேன். சாமி சிரிக்கிறது சொல்ல உண்மை இது. இதெல்லாம் ஒரு சக்தி, ஒரு சித்து விளையாடல். ஆனால் இந்த மாதிரியும் கிடைக்கும், இந்த மாதிரி பண்ணவும் முடியும். ஆனால் இதை பண்ணால் என்ன ஆகுன்றதுக்கு சாட்சியம் இருக்குது. அந்த மாதிரி 2 பேரும் என் வாழ்நாளை பார்த்தும் இருக்கிறான். ஒருத்தன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான், அவன் நல்ல நிலையில தான் இருந்தான், பாடம் நல்லா பண்ணுவான், நல்ல நிலைமையில இருந்து நல்ல விஷயத்தெலாம் பண்ணியிருந்தாப்புல. ஆனால் இடையில இப்படி ஒரு விஷயம் கிடைச்சிது. கிடைச்ச உடனே என்னாச்சு, அடுத்தவங்க மனத்தில் என்ன நினைக்கிறது, அதெல்லாம் இவர் படம் போட ஆரம்பித்தார். அதெல்லாம் என்ன ஆகுனா, நம்மளை நிம்மதியாக ஒன்றும் இல்லாமல் இருக்கவே கூடாது. யார் என்ன நினைச்சாலும் நம்ம மைண்டில் ஓடும். ஏற்கனவே எனக்கு 1008 பிரச்சனை, இதில் ஊரில் நினைக்கிறவங்களாம் என் மனசில் ரீடிங்காக போச்சுன்னா என்ன ஆகும்? ஒருத்தன் தூக்கு போட்டு சத்தான், ஒருத்தன் பைத்தியம் முடிச்சு அழுதுங்கிறாங்க. அப்போ இந்த சக்தி கிடைச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்படி ஒன்றும் பைத்தியம் முடிச்சு தெரியணும், இல்லைன்னா ஒரு நாள் தூக்கம் கூட வராது சாமி. அவன் புலம்பாப்புல, சாமி என்னால் தூங்க கூட முடியல, எப்பவுமே மனசு தூங்கவே இல்லை, ஓடிக்கினே இருக்குது, ஏதோ சிந்தனை ஓடுது, எவனோ நினைக்கிறானோ அதெல்லாம் என் மனசில் ஓடுது, எனக்கு நிம்மதியாக போச்சு சாமின்றான். எதை நோக்கி போனவன் எங்கே போய் நின்று அழிஞ்சு போனாங்க பாருங்க. ஐயா எங்கேயாவது சொன்னாரா இந்த பாடம் பண்ணால் இதெல்லாம் கிடைக்குன்னு சொன்னாரா? இல்லை நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னாரா? சித்து விளையாடுனா இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது தான். எங்கே வரும், யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த மூலாதாரம் என்ற ஒரு சக்தி அநாகதம் என்ற ஒரு விஷயத்தை தாண்டினா, அந்த சக்தி இந்த இடத்த தாண்டி இந்த கண்டத்துக்கு வர ஆரம்பிச்சதுன்னா இந்த விஷயம்லாம் நமக்கு தெரியும். சாமி எங்கேயோ பேசுகிற மாதிரிலாம் கேட்குது சாமி, கேட்கும். ஆனால் இதை நம்ம கவனிக்கலாமான்னா கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு ஒரு மயக்கம் வரும், இதை கவனித்தா என்ன, இது நல்லா தானே இருக்குது, அப்போ நமக்கு ஒரு சக்தி கிடைச்சிச்சின்னு ஒரு ஆணவத்தை தூண்டி அது பின்னாடி ஓட வைக்கும். அது பின்னாடி ஓடுனா நிலை என்ன ஆகுனா, ஒன்று பைத்தியம் பிடிக்கும், இல்லை மரணம்ன்றது சம்பவிக்கும். இது ரெண்டுத்துக்காக நாம் வரல பாடத்தில். இது இல்லை இது இல்லைன்னு போய்கினே இருக்கணும். அதுதான் இந்த பாடத்தோட சிறப்பு. அப்படி போனால் மட்டும்தான் நாம் ஊர் போயே சேருவோம். இல்லைன்னா ஏறின இடத்துல இருந்து நம்மளை இறக்கி கீழே தூக்கி போட்டுடும். ரொம்ப கவனமாக இருக்கணும்.